இந்த அஞ்சலியும் கார்த்திக்கும் இருந்துட்டு நம்ம ஜானகியை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா இலக்கியாவையும் கௌதமியும் கேள்வியா கேட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லியும் கூட, அதாவது நம்ம ஜானகியும் சொல்றாங்க இந்த மாதிரி தான் எனக்கு மயக்கம் வந்துச்சு, அதனால தான் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நார்மலா வந்து இப்போ சொல்லி விட்டுறாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து இப்போ இன்னொரு ஒரு டவுட் வருது. எல்லாமே ஓகே, ஆனா கார்த்திகை வந்து நேத்து குடிக்கிற அளவுக்கு நீ எதுக்காக விட்ட அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ அஞ்சலி மறைச்சு அப்படியே கூட்டிட்டு போயிடுறா. கடைசியில நம்ம ஜானகி வந்துட்டு, அஞ்சலி ஒழுங்கு மரியாதையா சொல்லு, சரி ஓகே ஆஃபீஸ்லேருந்து வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எப்படியோ ஒன்று கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினானோ எப்படியோ வந்தீங்க. ஆனால் வந்ததுக்கு அப்புறமா எதுக்கு நீ வந்து அவன் கூட தானே வந்த, ஆனால் எப்படி அவன் குடிச்சிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாமல் உண்மையை சொல்ல அஞ்சலி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி நம்ம கார்த்திக் வந்துட்டு கூட்டிட்டு போனதே அஞ்சலி தாமா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்டதும் இன்னும் வந்து நம்ம ஜானகிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆரம்பிச்சிருது. நீயே கூட்டிட்டு போய் என் பிள்ளைய குடிக்க வச்சுட்டு இப்போ அவனா குடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ பெரிய பிளானை பண்ணி இது பண்ணிட்டு இருக்க, இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலியை வந்து இப்போ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு நம்ம ஜானகி தயாராக இருந்துட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திக் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா போதும், ஈஸியாக வந்து விரட்டிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.